நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் தமிழ்வாணன் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சுத்த ஜாதகம், தோஷம் உள்ள ஜாதகம் எப்படி இருக்குன்றத இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம கிட்ட வரக்கூடிய கிளையண்ட் வந்து பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஜாதகத்தை கொடுக்கும் பொழுதே அதுல தான் தோஷம்னு சொல்லிடுவாங்களான்ற பயத்து அச்ச உணர்வுலயே அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்கும் பொழுதே இதனோட பையனோட ஜாதகம், இதனோட பெண்ணோட ஜாதகம், சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 32, 35 வயசு வரையுமே திருமணம் ஆகாம இருக்கு. சுத்த ஜாதகம் சொல்றீங்க, எப்படி திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுதுதான் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் அதுக்குள்ள இருக்கு. தோஷம் அப்படின்னு சொன்னா வெளிப்படையா பல நபர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம் இப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தோஷம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி விளக்கம் இருக்கு. தோஷம்னா என்னன்றத பத்தி நம்ம தெளிவா அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்ன இந்த ரெண்டு பேத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான தோஷங்களை செய்யும். உதாரணத்துக்கு தோஷம் இல்லாத ஜாதகம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா ஜாதகத்திலும் தோஷம் இருக்கு. தோஷம் இருந்தாதான் மனிதனாக பிறவி எடுத்து இந்த பூமிக்குள்ள வரவே முடியும். அதர்வைஸ் நம்ம இந்த பூமியில மனிதனாக பிறக்கவே முடியாது தோஷம் இல்லைன்னா. தோஷம் இல்லாத ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கட்டத்துல ஒரு கிரகம் கூட இருக்காது. சுத்தமா வலிச்சு எடுத்த மாதிரி இருக்கும். 12 கட்டம் மட்டும் போட்டிருக்கும். அதுல ஒரு கிரகமும் இல்லைன்னா அதுதான் சுத்தமான ஜாதகம். அப்படி யாருக்கான இருக்குமா இந்த உலகத்துல அப்படின்னு சொன்னா யாருக்குமே இருக்காது. ஏன்னா எனி டைம் இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள் மனிதனுடைய உடல்லையும் சரி மனதிலையும் சரி பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு புவியில வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணித்துளியிலும் வந்து அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம திருமண காலத்துல மட்டும் இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷத்தை ரொம்ப முக்கியமா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, திருமண வாழ்க்கையில ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைச்சு வைக்கும் பொழுது ஒரு கிரகத்தினுடைய பலம் ஒருவர் ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது மற்றவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகத்தினுடைய பலம் குறைவாக இருந்ததுன்னு சொன்னா 2 பேரும் வந்து சமமா அந்த வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஒரு வண்டி ஓடணும்னா 2 சக்கரம் இருக்கணும். 2 சக்கரம் ஒரே லெவல்ல இருந்தா நம்ம வண்டி சிறப்பா ஓட்ட முடியும் இல்லைங்களா? ஒரு சக்கரம் வந்து கோணையும் மானையமா இருந்துட்டு இன்னொரு சக்கரம் நல்லா தெளிவா பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா நம்ம அந்த வண்டி வந்து நல்லா ஓடாது, ஓட்டவும் முடியாது. அதே போலதான் தோஷமுள்ள ஜாதகங்களுக்கு தோஷமுள்ள ஜாதகங்களே நம்ம இணைக்க வேண்டியது இருக்கு. தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுகேய தோஷம் அப்படின்னு சொன்னா லக்னத்திலேயோ 2ஆம் வீட்டிலேயோ இல்ல 5ஆம் வீட்டிலேயோ இல்ல 7லயோ 8லயோ 12லயோ இருக்கும் பொழுது நம்ம ராகுகேய தோஷத்தை நம்ம குறிப்பிடுறோம். அதே போல செவ்வாய் தோஷம் அதே மாதிரிதான் 2ஆம் வீட்டிலேயோ இல்ல 4ஆம் வீட்டிலேயோ இல்ல 7லயோ 8லயோ இல்ல 12லயோ இருக்கும் பொழுது அதை நம்ம செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். செவ்வாய் தோஷத்தில் நிறைய வந்து விதிவிலக்குகள் இருக்கு. ராகுகேது நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுதே தோஷம் நான் சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் நம்ம முன்னோர்கள் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது சரியாகவும் இருக்கு. அப்ப விதிவிலக்குகளை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜாதகம் வந்து தோஷமுள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுட்டி காட்ட முடியும். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த புவியில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்குமே ஜாதகம் இருக்கிறது. அந்த ஜாதகம் அனைத்துமே தோஷமுள்ள ஜாதகம் தான். திருமண வாழ்க்கையில் இணைக்கும் பொழுது மட்டும் ஒரு குறிப்பிட்ட கிரகங்களை நம்ம சரி பார்த்து இணைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதர்வைஸ் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தோஷத்தை செய்யும். புரியுதுங்களா? லக்னத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில கிரகங்கள் தோஷத்தை செய்யும். அதே போல 2ஆம் வீட்டில் இருக்கும்போது அது வேறு விதமான தோஷங்களை செய்யும். அப்ப தோஷம் இல்லாத ஜாதகம் என்று ஒன்றுமே கிடையாது. இது ஏன் நான் வந்து ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட வரக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை கொடுக்கும் பொழுதே ரொம்ப மன வருத்தத்தோடு கொடுக்குறாங்க. எங்கடா இதுல தோஷம் இருக்குன்றத சொல்லிடுவாங்கன்ற பயத்திலே கொடுக்குறாங்க. நீங்க தோஷத்தை கண்டு பயப்படவே வேண்டாம். தோஷம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயம் தான். ஒரு கிரகத்தினுடைய பலம் அதிகமா இருக்கு. அதுக்கு பேர் தான் தோஷம். புரியுதுங்களா? ஒரு கிரகத்தினுடைய பலம் குறைவா இருக்குன்னா அது வந்து அதனால யூஸ் கிடையாது. செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல பலமா இருக்கிறது நல்லது. செவ்வாய் பலமா இருந்தாதான் நீங்க வீடு வாசலே வாங்க முடியும். உங்களுக்கு வீரியம் இருக்கும். உங்களுக்கு சகோதர வழியில அனுகூலம் இருக்கும். ரத்தம் வந்து நல்லா சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. ரத்தத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி செவ்வாய் பலமா இருந்தா அதுக்கு பேரு தோஷம். அவ்வளவுதான். சரிங்களா? திருமண வாழ்க்கையில மட்டும் தான் நம்ம சரியா பார்க்கணும். அதே மாதிரி ராகு கேது பலமா இருக்கும்போது ஒரு விதமான பிரச்சனைகளை கொடுக்கும். ராகு கேது தோஷம்ன்ற தலைப்பில நம்ம சிறப்பா அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். இப்போதைக்கு தயவு செய்து தோஷங்களை கண்டு பயப்பட வேண்டாம். எல்லாருடைய ஜாதகத்திலும் தோஷம் இருக்கிறது. தோஷமில்லாத ஜாதகம் என்று ஒன்றுமே கிடையாது அப்படின்றத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோல தோஷத்தை பத்தி நம்ம சிறப்பா பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்வாணன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி.